Hello friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா வெண்டைக்காய் பொரியல் தான் பார்க்க போறோம். நம்ம நார்மலா எப்பவும் பண்ற மாதிரி இல்லாம நான் இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான மெத்தட்ல இந்த வெண்டைக்காய் பொரியல் பண்ண போறேன். எப்படி அப்படினா வெண்டைக்காய் பொரியல் கூட நான் பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணி பண்ண போறேன். இந்த மெத்தட்ல பண்ணும்போது வெண்டைக்காயோட வளவளப்பு கொஞ்சம் கூட பொரியல்ல இருக்காது. வாங்க இந்த வெண்டைக்காய் பொரியல் எப்படி பண்றதுன்னு வீடியோல பார்க்கலாம். இன்னைக்கு நான் வெண்டைக்காய் பொரியல் பண்றதுக்கு ஒரு 1/4 கிலோ அளவுக்கு வெண்டைக்காய் எடுத்திருக்கேன். அதை நல்லா கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன பீஸா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் தூள் ஆட் பண்றேன். கூடவே 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது மூணும் ஆட் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பொரியல் பண்ணும்போது இல்ல உப்பு காரம் ஃபுல்லா இறங்கி டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது ஒரு 15 நிமிஷம் போல நல்லா மூடி வச்சிடலாம். இப்போ 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் ஒரு பேன் எடுத்திருக்கேன். அது 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுந்தம் பருப்பு ஆட் பண்றேன். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா ஃப்ரை ஆனதுக்கு அப்புறமா 2 பெரிய வெங்காயம் சின்ன சின்ன பீஸா கட் பண்ணி ஆட் பண்றேன். கூடவே கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயத்துக்காக மட்டும் கொஞ்சமா உப்பு வேணா போட்டுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வெண்டைக்காயில உப்பு போட்டிருக்கோம், அதனால உப்பு அதிகமா போட தேவையில்லை. இப்போ இது நல்லா 2 ல இருந்து 3 நிமிஷத்துக்கு ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்க வெண்டைக்காய் இதுல ஆட் பண்ணிடலாம். வெண்டைக்காயில எல்லாமே போட்டிருக்கோம், அதனால இனிமேல் எதுவும் போட தேவையில்லை. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா மட்டும் போதும். சிம்லயே வச்சு குக் பண்ணிக்கங்க. ஹைல வச்சோம் அப்படின்னா அடியில பிடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. அதே மாதிரி வெண்டைக்காய் பொரியல் மூடி வச்சு குக் பண்ணக்கூடாது. நம்ம மூடி வச்சு குக் பண்ணோம் அப்படின்னா மூடியில இருந்து தண்ணி பட்டு வெண்டைக்காய் வளவளப்பாயிடும். அடிக்கடி நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே நல்லா குக் பண்ணிக்கணும். இப்போ ஒரு 6 ல இருந்து 7 நிமிஷம் வரை நான் குக் பண்ணிருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா குக் ஆயிருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம பொட்டுக்கடலை பவுடர் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஆட் பண்ணுங்க. நான் இன்னைக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை நல்லா மிக்ஸில அரைச்சிட்டு பவுடர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். முதல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு பவுடர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் பேலன்ஸ் இருக்க பவுடரை ஆட் பண்ணிடுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு 3 ல இருந்து 4 நிமிஷம் வரை நல்லா குக் பண்ணா போதும். நமக்கு பொரியல் ரெடி ஆயிடும். வெண்டைக்காயோட வளவளப்பு சுத்தமா கொஞ்சம் கூட இருக்காது. இப்ப நல்லா குக் பண்ணியாச்சு. ஃபைனலா நான் கொஞ்சமா கொத்தமல்லி இலையை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு ஒரு தடவை மிக்ஸ் பண்ணா போதும், நமக்கு பொரியல் ரெடி ஆயிரும். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிருச்சு. இந்த மெத்தட நம்ம வெண்டைக்காய் பொரியல் பண்ணும்போது டேஸ்டும் ரொம்பவே நல்லா இருக்கும். வெண்டைக்காயோட வளவளப்பு கொஞ்சம் கூட இருக்காது. இது ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடும் கூட. இந்த பொரியலை இதே மெத்தட்ல நீங்களும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.